இந்த மண் பலிபீடத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிற அடுத்த சத்தியம் அதுதான். That's the next truth we learn from the altar of earth. உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனானாலும், எந்த ஜாதியினானாலும், எந்த பாஷைக்காரனானாலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், அவன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், அவன் தன்னை ஒரு மண் என்று நினைவு கூற வேண்டும். Every man born in this world, every man of every nation and language, for his offering to be accepted, he must remember primarily that he is dust. விழுந்து போன மனிதனுக்குள்ளே தலைவிரித்து தாண்டவம் ஆடுகிற ஒரு சுபாவம் தன்னை பற்றி மேன்மையாக எண்ணுவதும் பேசுவதும். One prominent nature of every fallen man is boasting about himself, speaking about himself. உலகத்தில் எத்தனையோ ஜாதிகளும் எத்தனையோ பாஷைக்காரரும் இருக்கிறார்கள். ஆனால் தன்னை ஒரு மண் என்று சொல்லுகிற மனிதன் எத்தனை பேர் அப்படி சொல்லுகிறார்கள்? There are so many nations and so many languages in this world, but how many people are there who recognize themselves as dust? 103ஆம் சங்கீதத்திலே தேவன் நம்மை மண் என்று நினைவு கூறுகிறாராம். In Psalm 103 we read, he remembereth that we are dust. தேவன் நம்மை மண் என்று நினைவு கூறும்போது நாம் நம்மை ஒரு பொருட்டென்று எண்ணலாமா? If God remembers that we are dust, can we think something of ourselves? எதுக்கும் உதவா ஏகலித்த ஏழையான், எதுக்கும் உதவா ஏகலித்த ஏழையான், ஏற்றிரோ என்னையும் சேர்த்தீரோ மந்தையில், ஏற்றிரோ என்னையும் சேர்த்தீரோ மந்தையில், என்னதான் பதில் செய்வேன் கண்டிடும் வேளை, நான் என்னதான் பதில் செய்வேன் கண்டிடும் வேளை. நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடையும் போது, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டும் போது, உலகத்தின் அசுத்த ஆவிகள் சிறைப்பட்டு போகின்றன. அருமையானவர்களே, when we rejoice in the Lord and we rejoice and sing for the Lord, then all evil spirits in this place will go into captivity. கன்னதரையும் கனமான குசையும், கன்னதரையும் கனமான குசையும், அன்பாலோ சகித்தீர் அன்பனே அன்பனே, அன்பாலோ சகித்தீர் அன்பனே